அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 112வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி யோபு அதிகாரம் 8 முதல் 12 வரை. யோபு அதிகாரம் 9. கடவுளது நீதியின் மேன்மை. யோபு அதற்கு உரைத்த பதில்: உண்மையில் இது இவ்வாறு என்று அறிவேன். ஆனால் மனிதர் இறைவன் முன் நேர்மையாய் இருப்பதெப்படி? ஒருவர் அவருடன் வழக்காட விரும்பினால் 1000ல் ஒன்றுக்கேனும் அம்மனிதரால் பதிலளிக்க முடியுமா? இறைவன் உள்ளத்தில் ஞானமுள்ளவர், ஆற்றலில் வல்லவர். அவருக்கு எதிராய் தம்மை கனப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார்? அவர் மலைகளை அகற்றுவார், அவை அதை அறியா. அவர் சீற்றத்தில் அவைகளை தலைகீழாக்குவார், அசைப்பார். அவர் நிலத்தை அதனிடத்து நின்று அதிரும் அதனுடைய தூண்கள் அவர் கட்டளையிடுவார். கதிரவன் தோன்றான், அவர் மறைத்திடுவார் விண்மீன்களை. தாமே தனியாய் வானை விரித்தவர், ஆழியின் முதுகை மிதித்து நடந்தவர். வடமீன் குழுவையும் மிருக சீரிடத்தையும் கார்த்திகை விண்மீன்களையும் தென்திசை விண்மீன் குழுக்களையும் அமைத்தவர் அவரே. உணர்ந்திட இயலா பெருஞ்செயல்களையும் கணக்கிட முடிய அருஞ்செயல்களையும் ஆற்றுனர் அவரே. இதோ என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை, நழுவி செல்கையில் நான் உணர முடியவில்லை. இதோ அவர் பறிப்பார், ஆனால் அவரை மறிப்பார் யார்? யாது செய்கின்றீர் என அவரை கேட்பார் யார்? கடவுள் தம் சீற்றத்தை தணிக்க மாட்டார். அவர் அடி பணிந்தனர் ராகாபின் துணைவர்கள். இப்படி இருக்க எப்படி அவருக்கு பதிலுரைப்பேன்? எதிர் நின்று அவரோடு எச்சொல் தொடுப்பேன்? நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு பதிலுரைக்க இயலேன். என் நீதிபதியிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன். நான் கூப்பிட அவர் பதிலுரைப்பினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நம்புவதற்கில்லை. புயலினால் என்னை நொறுக்குவார், காரணமின்றி என் காயங்களை பெருக்குவார். அவர் என்னை மூச்சிழுக்கவும் விடாது, கசப்பினால் என்னை நிரப்புகின்றார். வலிமையில் அவருக்கு நிகர் அவரே. அவர் மேல் வழக்கு தொடுப்பவர் யார்? நான் நேர்மையாக இருந்தாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும். நான் குற்றமற்றவனாக இருந்தாலும் மாறுபட்டவனாக அது என்னை தீர்ப்பிடும். குற்றமற்றவன் நான், என்னை பற்றி கவலை இல்லை. என் வாழ்க்கையையே வெறுக்கின்றேன். எல்லாம் ஒன்றுதான், எனவேதான் சொல்கின்றேன். அவர் நல்லாரையும் பொல்லாரையும் ஒருங்கே அளிக்கின்றார். பேரிடர் சாவை திடீரென தரும்போது அவர் மாசற்றவரின் நெருக்கடி கண்டு நகைப்பார். வையகம் கொடியோர் கையில் கொடுக்கப்படுகின்றது. அதன் நீதிபதிகளின் கண்களை அவர் கட்டுகின்றார். அவரே அன்றி வேறு யார் இதை செய்வார்? ஓடுபவரை விட விரைந்து செல்கின்றன என் வாழ்நாள்கள், அவை பறந்து செல்கின்றன. நன்மையொன்றும் அவை காண்பதில்லை. நாணர் படகு போல் அவை விரைந்தோடும். இறைமேல் பாயும் ஒரு கழுகை போல் ஆகும். நான் துயர் மறப்பேன், முகமலர்ச்சி கொள்வேன், புன்முறுவல் பூப்பேன் என புகழ்வேன். ஆயினும் என் இடுக்கண் கண்டு நடுக்க முறுகின்றேன். ஏனெனில் அவர் என்னை குற்றமற்றவனாய் கொள்ளார் என அறிவேன். நான் தான் குற்றவாளி எனில் வீணே ஏன் நான் போராட வேண்டும்? பனி நீரில் நான் என்னை கழுவினும் சவர்க்காரத்தினால் என் கைகளை தூய்மையாக்கினும் குளியல் என்னை அவர் அமிழ்த்திடுவார். என் உடையே என்னை வெறுத்திடுமே. ஏனெனில் அவரோடு நான் வழக்காடவும் வழக்கு மன்றத்தில் எதிர்க்கவும் என்னை போல் அவர் மனிதர் இல்லை. இருவர் மீதும் தம் கையை வைக்க ஒரு நடுவர் கூட எம் நடுவே இல்லையே. அகற்றப்படுக அவர் கோல் என்னிடமிருந்து. அப்போது மிரட்டாது என்னை அவரை பற்றிய அச்சம். அவரிடம் அச்சமின்றி பேசுவேன். அப்போது அப்படி பேசும் நிலையில் நான் இல்லையே இப்போது. யோபு அதிகாரம் 10. என் உள்ளம் என் வாழ்வை அருவருக்கின்றது. என் ஆற்றாமையை தாராளமாய் கொட்டி தீர்ப்பேன். உள்ளத்தில் கசப்பினை நான் உரைத்திடுவேன். நான் கடவுளிடம் சொல்வேன், என்னை கண்டனம் செய்யாதீர். என் மீது நீர் சாட்டும் குற்றத்தின் காரணம் என்னவென சான்றுவீர். என்னை ஒடுக்குவதும் உமது கையின் படைப்பை இகழ்வதும் உளுத்தர் சூழ்ச்சியில் உளம் மகிழ்வதும் உமக்கு அழகாமோ? ஊனக்கண்களா உமக்கு உள்ளன? உண்மையில் மானிட பார்வையா உமது பார்வை? மானிட நாள்கள் போன்றவோ உம் நாள்கள்? மனிதரின் வாழ்நாள் அணையவோ உம் ஆண்டுகள் பின்? ஏன் என் குற்றங்களை துருவி பார்க்கிறீர்? ஏன் என் பாவங்களை கிளறுகின்றீர்? நான் குற்றமற்றவன் என நீர் அறிந்தாலும் உம் கையினின்று என்னை தப்புவிப்பவர் ஒருவரும் இல்லை. என்னை வணைந்து வடிவமைத்து உண்டாக்கின உம் கைகள் இருப்பினும் நீரே என்னை அழிக்கின்றீர். தயை கூர்ந்து நினைத்து பாரும். களிமண் போல் என்னை வணைந்தீர், அந்த மண்ணுக்கே என்னை திரும்ப செய்வீரோ?
பால் போல் என்னை நீர் வார்க்கவில்லையா? தயிர் போல் என்னை நீர் உறைவிக்கவில்லையா? எலும்பும் தசை நாரும் கொண்டு என்னை பின்னினீர், தோலும் சதையும் கொண்டு என்னை உடுத்தினீர், வாழ்வையும் இரக்கத்தையும் எனக்கு வழங்கினீர். என் உயிர் மூச்சை கரிசனை காத்தது. எனினும் இவற்றை உள்ளத்தில் ஒளித்திருந்தீர். இதுவே மனதுள் இருந்ததென நான் அறிவேன். நான் பாவம் செய்தால் என்னை கவனிக்கிறீர். என் குற்றத்தை எனக்கு சுட்டி காட்டாது விடமாட்டீர். நான் குற்றம் புரிந்தால் அதை என் மீது சுமத்தாது விடீர். நான் தீங்கு செய்தால் ஐயோ ஒளிந்தேன். நான் நேர்மையாக இருந்தாலும் தலை தூக்க முடியவில்லை. ஏனெனில் வெட்கம் நிறைந்தாலும் வேதனையில் உள்ளேன். தலை நிமிர்ந்தால் அரிமா போல் என்னை வேட்டையாடுவீர். வியத்தகு செயல்கள் எனக்கு எதிராய் காட்டுவீர். எனக்கு எதிராய் சான்றுகளை புதுப்பிக்கிறீர். என் மீது உமது சீற்றத்தை பெருக்குகிறீர். எனக்கு எதிராய் போராட்டத்தை புதிதாக எழுப்புகிறீர். கருப்பையிலிருந்து என்னை ஏன் வெளிக்கொணர்ந்தீர்? கண் ஏதும் என்னை காணும் முன்பே நான் இறந்திருக்கலாகாதா? உருவாகாதவன் போலவே இருந்திருக்க கூடாதா? கருவறையிலிருந்தே கல்லறைக்கு போயிருப்பேனே. என்னுடைய நாள்கள் சில மட்டுமே. என்னிடமிருந்து எட்டி நிற்பீரானால் மணித்துளி நேரமாவது மகிழ்ந்திருப்பேன். பின்னர் இருளும் இறப்பின் நிழலும் சூழ்ந்த திரும்ப இயலாத நாட்டிற்கு போவேன். அது காரிருளும் சாவின் நிழலும் சூழ்ந்த இருண்ட நாடு. அங்கு ஒழுங்கில்லை, ஒளியும் இருள் போல் இருக்கும். யோபு அதிகாரம் 11. கடவுளின் ஞானத்தை ஏற்றுக்கொள்ள யோபு தூண்டப்படல். அதற்கு நாமாவியனான சோப்பார் சொன்ன மறுமொழி, திரளான சொற்கள் பதிலின்றி போகலாமா? மிகுதியாக பேசுவதால் ஒருவர் நேர்மையாளர் ஆகிவிடுவாரோ? வீண் வார்த்தைகள் மனிதரை வாயடைத்திடுமோ? நீர் நகையாடும்போது உம்மை யாரும் நையாண்டி செய்யாரோ? என் அறிவுரை தூயது, நானும் என் கண்களுக்கு மாசற்றவன் என்கின்றீர். ஆனால் கடவுளே பேசட்டும், தம் இதழ்களை உமக்கெதிராய் திறக்கட்டும். என யாரேனும் அவரை வேண்டாரோ, அவரே ஞானத்தின் மறைபொருளை உமக்கு அறிவிக்கட்டும். அவர் இரட்டிப்பான அறிவும் திறனும் உடையவர். கடவுள் தீமைகளில் சிலவற்றை மறந்தார் என்பதை அறிக. கடவுளின் ஆழ்ந்த உண்மைகளை நீர் அறிய முடியுமா? எல்லாம் வல்லவரின் எல்லையை கண்டுணர முடியுமா? அவை வானங்களை விட உயர்ந்தவை, நீர் என்ன செய்வீர்? அவை பாதாளத்தை விட ஆழமானவை, நீர் என்ன அறிவீர்? அதன் அளவு பாருலகை விட பரந்தது, ஆழ்கடலை விட அகலமானது. அவர் இழுத்து வந்து அடைத்து போட்டாலும் அவை முன் நிறுத்தினாலும் அவரை தடுப்பார் யார்? ஏனெனில் அவர் மனிதரின் ஒன்றுமில்லாமையை அறிவார். தீமையை காண்கின்றார், ஆனால் அதை ஒரு பொருட்டாக கருதுவதில்லை. காட்டு கழுதை குட்டி மனிதனாக பிறந்தால் அறிவியலியும் அறிவு பெறுவான். உம்முடைய உள்ளத்தை நீர் ஒழுங்குபடுத்தினால் உம்முடைய கைகளை அவரை நோக்கி நீட்டுவீராக. கையில் கரை இருக்குமாயின் அப்புறப்படுத்தும். கூடாரத்தில் தீமை குடிகொள்ளாதிருக்கட்டும். அப்போது உண்மையாகவே நாணமின்றி முகத்தை ஏறெடுப்பீர். நிலை நிறுத்தப்படுவீர், அஞ்ச மாட்டீர். துயரை நீர் மறந்து போவீர். கடந்து போன வெள்ளம் போல் அதை நினைவு கூர்வீர். வாழ்வு காலம் நண்பகலை விட ஒளிரும். காரிருளால் மூடப்பட்டிருந்தாலும் காலை போல் ஆவீர். நம்பிக்கை இருப்பதனால் உறுதி கொள்வீர். சுற்றிலும் நோக்கி பாதுகாப்பில் ஓய்வீர். ஓய்ந்து படுப்பீர். ஒருவரும் உம்மை அச்சுறுத்தார். முகம் தேடி பலர் தயவை நாடுவர். தீயோரின் கண்கள் மங்கிப்போம். அனைத்து புகலிடமும் அவருக்கு அழிந்து போம். உயிர் பிரிதலே அவர் தம் நம்பிக்கை. யோபு அதிகாரம் 12. வலிமைமிகு செயல்களில் தெரியும் கடவுளின் ஞானம். அதற்கு யோபு உரைத்த மறுமொழி, உண்மையிலும் உண்மை, நீங்கள்தாம் எல்லாம் தெரிந்தவர்கள். உங்களோடு ஞானமும் ஒழிந்துவிடும். உங்களைப் போல அறிவு எனக்கும் உண்டு. உங்களுக்கு நான் தாழ்ந்தவன் அல்லன். இத்தகையவற்றை யார்தான் அறியார்? கடவுளை மன்றாடி மறுமொழி பெற்ற நான் என் நண்பருக்கு நகைப்பு பொருளானேன். குற்றமற்ற நேர்மையாளனாகிய நான் நகைப்பு பொருளானேன். இன்பத்தில் திளைத்திருக்கும் நீங்கள் என்னை ஏளனம் செய்கின்றீர்கள். அடி சறுக்கிய என்னை தாக்குகின்றீர்கள். கொள்ளையரின் கூடாரங்கள் கொளிக்கின்றன. இறைவனை சினந்தள செய்வோரும் கடவுளுக்கு சவால் விடுப்போரும் பாதுகாப்பாய் உள்ளனர். இருப்பினும் விலங்கிடம் வினவுக, உமக்கு அது கற்றுக் கொடுக்கும். வானத்து பறவை உமக்கு அறிவுறுத்தும். அல்லது மண்ணில் ஊர்வனவற்றிடம் பேசுக, அவை உமக்கு கற்பிக்கும்.
ஆழியின் மீன்கள் உமக்கு அறிவிக்கும். இவற்றில் ஆண்டவரை அறியாதது எது? அவரது கைதான் இதை செய்தது என எது அறியாது? அவர் கையில்தான் அனைத்து படைப்புகளின் உயிரும் மனித இனத்தின் மூச்சும் உள்ளன. செவி சொற்களை பிரித்து உணர்வதில்லையா? நாக்கு உணவை சுவைத்து அறிவதில்லையா? முதியோரிடம் ஞானம் உண்டு, ஆயுள் நீண்டோரிடம் அறிவுண்டு. ஞானமும் வலிமையும் அவரிடமே உள்ளன, ஆலோசனையும் அறிவும் அவருக்கே உரியன. இதோ அவர் இடித்திடுவதை எழுப்பிட இயலாது, அவர் அடைத்திடுபவரை விடுவித்திட முடியாது. இதோ அவர் மலையை தடுப்பாரெனில் அனைத்தும் வறண்டு போம், வெளியே அதை வரவிடுவாரெனில் நிலத்தையே மூழ்கடிக்கும். வல்லமையும் மதிநுட்பமும் அவருக்கே உரியன, ஏமாற்றுவோரும் ஏமாறுவோரும் அவருடையோரே. அமைச்சர்களை அறிவிழக்க செய்கின்றார், நடுவர்களை மடையர்களாக்குகின்றார். அரசர்களின் அரைக்கச்சையை அவிழ்க்கின்றார், அவர்களின் இடையில் கந்தையை கட்டுகின்றார். குருக்களை தம் நிலையிலிருந்து விழ செய்கின்றார், நிலை பெற்ற வலியோரை கவிழ்த்து வீழ்த்துகின்றார். வாய்மையாளரின் வாயை அடைக்கின்றார், முதியோரின் பகுத்துணர்மதியை பறிக்கின்றார். உயர்குடி மக்கள் மீது வெறுப்பினை பொழிகின்றார், வலியோரின் கச்சை கலன்று போக செய்கின்றார். புரியா புதிர்களை இருளினின்று இளங்க செய்கின்றார், காரிருளை ஒளிக்கு கடத்தி வருகின்றார். மக்களினங்களை பெருக செய்கின்றார், பின்பு அழிக்கின்றார். மக்களினங்களை பரவ செய்கின்றார், பின் குறைய செய்கின்றார். மன்னக மக்களின் தலைவர் தம் அறிவாற்றலை அளிக்கின்றார், வழியிலா பால்வெளியில் அவர்களை அலைய செய்கின்றார். இருளில் ஒளியிலாது தடவுகின்றார்கள், குடித்தவர் போல் அவர்களை தடுமாற வைக்கின்றார்.